மாறன் சீரியல்ல இப்போ ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு. வேற லெவல்ல மாஸா இருந்துச்சுன்னே சொல்லலாம். மாறன் வந்து பிச்சு உதறிட்டாங்க. மிஸ் பண்ணாம ஃபுல் லோடிங் கேளுங்க. நம்ம சூர்யா வந்து மாறன்ட்ட வந்து பேசுறாங்க. "என்ன மாறா, நீ என்ன முடிவு எடுத்திருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "என்ன பண்றது? அவளுக்கே விருப்பம் இல்லன்ட்டா. இனிமேட்டு நான் என்ன சொல்லியும் பிரயோஜனம் இல்ல. அதுக்கு முன்னாடியே அரவிந்த பத்தி 1, 2 விஷயம்லாம் சொன்னேன். நீ உன் காதல காப்பாத்தணுங்கிறதுக்காக இவ்வளோ கேவலமாலாம் பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டியான்னு" சொன்னா. நடந்த உண்மையெல்லாம் அவளுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு, "நீ உண்மை சொன்னா என்ன? பொய் சொன்னா என்ன? என்னோட ஹஸ்பண்டு அரவிந்த் தான்." அப்படின்னு அவ ஏத்துக்க ஆரம்பிச்சுட்டா. மனசளவுல வந்து நல்லாவே வந்து செட் ஆயிட்டா. அரவிந்த் தான் அவளோட கணவன்னு. எனக்கு எங்கேயோ ஒரு இடத்துல வந்து உதைக்குதுங்க. நிச்சயம் அவன் அவ்வளோ நல்லவன்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, ஆமா எனக்கும் நல்லாவே புரியுது. அரவிந்த நம்பியெல்லாம் வீராவெல்லாம் ஒப்படைக்க முடியாது. சில பேருக்கு சொல்லி புரிய வைக்க முடியலன்னா, காரியத்த செஞ்சு தான் புரிய வைக்க முடியும். நீ வேணா தாலி கட்டிறேன். ஏங்க இதுதான் செய்யணும்னு சொல்லியிருந்தா, நான் என்னைக்கோ வீரா கழுத்துல வந்து தாலி வந்து கட்டியிருப்பேனே. கட்டினதுக்கு அப்புறமேட்டுக்கு அவளுக்கு கல்யாணமே ஆகியிருக்காது. 1 வருஷம் 2 வருஷம் ஆனாலும் நான் அவன் மனசை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிருப்பேன். ஆனால் இதெல்லாம் நான் செய்யணும்னு ஆசைப்படவே இல்லைங்க. எங்கள் அப்பாவுக்கு எவ்வளோ கௌரவம் இருக்குது தெரியுமா? இப்போ தான் என்ன மலை போல் நம்பிக்கிட்டு இருக்காங்க. உன் அப்பாவை பிடிச்ச பிள்ளையா இருக்கிறதுக்கு எப்போ வேணாலும் சந்தர்ப்பம் இருக்குது. நீ வீராவை நல்லபடியாக பார்த்துக்கிட்டா கூட ஓகே. நம்ம பையன் வந்து நல்லபடியா இருக்கான். வீரானால வந்து டோட்டலா மாறிட்டான்னு நெனச்சு சந்தோஷம் தான் படுவாங்க. இத்தன நாளா நீ தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருந்த. ஆனா இந்த கல்யாணத்த எடுத்து பண்ணி, அவர் மனசையே மாத்திட்ட. அதே மாரி இப்போ ஒரு தப்பு நடக்குதுன்னு அவரோட கண்ணோட்டத்துல இருக்கு. ஆனா உனக்கு உன் வாழ்க்கைக்கு நல்லது தான் நடந்திருக்குன்னு அவர் அப்புறமேட்டு புரிஞ்சுப்பாரு. எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்ப நான் என்ன செய்யலான்னு இருக்கிறீங்க? உன் கைய காட்டு அப்படின்னு சொல்லும்போது, சூர்யா வந்து தாலி எடுத்துடுறாங்க. ஏங்க இந்த தாலி எப்பங்க எடுத்தீங்க? இது எங்க அம்மாவோட தாலி வந்து நானா கடையில வந்து டிசைன் குடுத்து செஞ்சேன். நீ அப்பயே வந்து வீராவ லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சிச்சுல. அந்த தாலிய நான் அப்பயே எடுத்துட்டேன். நீ தான் வீரா கழுத்துல தாலி கட்டணும்னு என்னோட ஆசை. ஏன்னா, அரவிந்த நம்பியெல்லாம் வந்து நான் தான் சொல்லிட்டேன்ல, அவன் வேற எங்கேயோ தப்பு பண்ணியிருக்கான். அவன் பொருளை கேட்கறது மட்டும் எனக்கு தெரியல. வேற எங்கேயோ பெருசா வந்து பிரச்சனை பண்ணியிருக்கான்னு தான் என் உள்ளுணர்வுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆமாங்க, அதுதாங்க நானும் சொல்லிட்டு இருக்கேன். வீரா தான் கேட்க மாட்டேங்கிறா. கேட்காதவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது மாறா. நீ தாலி கட்டிரு. பிரச்சனை பெருசாகும். நான் இருக்கேன், பிருந்தா இருக்கேன். அப்புறம் வள்ளி சப்போர்ட்டர்ஸ்லாம் உனக்கு அதிகமாகிட்டே தானே போகிறாங்க. ஆமாங்க. நீங்கள் எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க. அதுக்குன்னே தாலி கட்டிடலாம் போல இருக்கே. சரிங்க, நான் தாலி கட்ட முயற்சி பண்ணுறேன். அதெல்லாம் இல்லை மாறா. மாலையும் கழுத்துமா நீ உள்ளே போய் மாப்பிள்ளைக்கு துணை மாப்பிள்ளையாக இருந்தால் பத்தாது. நீ தான் மாப்பிள்ளையே ஆகணும். சரியா? ஆல் த பெஸ்ட். சரி வீரா நினச்சாதான் அப்புறம் பயமாக இருக்கு. டேய் நாங்களாம் இருக்கோம்ல. நீ அடி வாங்கிறத பார்த்துட்டு நான் சும்மா விட்டுருவேனாங்கிற மாதிரி செம்மையாக கலாய்க்கிறாங்க. மணமேடைக்கு வந்து போகிறாங்க. அந்த இடத்துல நம்ம மாறன் துணை மாப்பிள்ளை கெட்டப்பில் வந்து இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து வந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. கண்மணியும் ராஜேஷோட அம்மாவும் பார்த்தியா அவனை நினச்சாலே வந்து காமெடி பீஸ் மாதிரி இருக்குது. இத்தனை நாளாக வந்து கெத்தா வந்து அரவிந்த் செய்ய வேண்டிய சடங்கு எல்லாத்தையும் அவன் சந்தோஷப்பட்டு செஞ்சான்ல. இப்போ அவன் ஃபேஸே வந்து ரொம்ப வந்து டல்லாக இருக்குல்ல. வீரா வந்து நல்ல பதிலடி கொடுத்துருப்பான் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது வீராவே வந்து ரொம்ப தயங்கிட்டு தான் இருந்திருக்காங்க. மாறன் வந்து ஆசைப்பட்ட மாதிரியே நம்ம அவனை லவ் பண்ணவே இல்லை. ஆனால் அவனோட ஆசையை வந்து கடைசி நேரத்தில் நிறைவேற்ற வேண்டியது நம்மளோட கடமை. அதனால் புடவையாவது அவனுக்கு பிடிச்ச புடவையை வந்து கல்யாணத்துக்கு கட்டிப்போன்னு சொல்லிட்டு புடவை வந்து மாற்றிடுறாங்க. இதை சூர்யா வந்து பார்த்துட்றாங்க. என்னாச்சு திடீர்னு இந்த புடவையை மாற்றிருக்க? அந்த புடவையோட இந்த புடவை தான் அவனுக்கு சூப்பராக இருக்குது. என்னன்னு தெரியலம்மா, இதை சொல்லணும்னு தோணுச்சு. ஆமாம், எனக்கு அரவிந்தை விட எனக்கு கண்டிப்பாக மாறனை தான் பிடிக்கும். அது வேறு விஷயம். ஆனால் எங்கள் அண்ணன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் என்னால் மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மாறதான் போகுது. அவன் தப்பே பண்ணாதவம்மா அப்படின்னு சொல்லி மனசளவில் வேதனையோடு இருக்காங்க. பிருந்தாவும் ஒரு பக்கம், நம்ம சூர்யாவும் பொண்ணை கூட்டிகிட்டு வந்துகிட்டே இருக்காங்க வீராவை. எனக்கு ரொம்பவே கடுப்பாக வருது அத்தை. ஏதாவது செஞ்சு இந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்டியேட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதான் செய்யணும்னா அவன் முன்னாடியே செஞ்சுருக்க மாட்டானடா, இல்லை சொல்லியிருக்க மாட்டானா அவன் காதலை வந்து காப்பாற்ற. அவனுக்கு பிடித்தமே இல்லை, பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் யதார்த்தமாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம வள்ளி என்ன நடக்கணுமோ அதாண்டா நடக்கும், இப்போதைக்கு எதுவும் மாற்ற முடியாதுன்னு அந்த ஒரு பொண்ணை வந்து கட்டிப்போட்டு வச்சுருக்காங்களே அவங்க கை கட்டை வந்து எப்படியோ வந்து அவுத்துட்டு அப்படியே நிறுத்துங்கங்கிற மாதிரி பண்ணுவாங்க. நிச்சயம் வந்து அவங்க தான் ஏதாவது ஒன்று கல்யாணத்தை நிப்பாட்டி வீராவுக்கு புரிய வைப்பாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.